யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பகவானோடு பயணத்தில் நாம் இன்று பார்க்க இருப்பது யாருக்கு ஓய்வு? கடந்த 6 மாத காலமாக இந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் புகைத்து கொண்டும் இருந்துவிட்டான். இன்று என் தந்தை இந்த பிச்சைக்காரனை ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டார். உனது பெட்டியை தூரன் ரூமில் வைத்துவிட்டு வா பார்த்தசாரதி. ஊரிலிருந்து யோகியை காண வந்த என்னிடம் யோகி மேற்கண்டவாறு கூறிவிட்டு தூரன் அறையின் சாவியை கொடுத்ததும் நான் அந்த அறையில் எனது பெட்டியை வைத்துவிட்டு வந்தேன். பின்பக்கமிருந்த மண்பானையை உள்ளே வைத்து பின்புற கதவை பூட்டிவிட்டு முன்புறம் வந்து தலைவாசல் மரக்கதவையும் பூட்டி இறுதியாக வராந்தாவின் இரும்பு கதவையும் பூட்டி கவனமாக சரிபார்த்துவிட்டு எனது கரத்தை பற்றி கொண்டு அருணாச்சலேஸ்வரர் கோவில் நோக்கி நடக்கலானார். கோவிலின் ராஜகோபுரத்துக்கு முன் நின்று சிறிது நேரம் யோகி உற்று நோக்கினார். பின் உள்ளே சென்று வலதுபுறமாயிருந்த 1000 கால் மண்டபத்துக்குள் பிரவேசித்தார். அச்சமயம் 1000 கால் மண்டபத்துக்கு கதவு கிடையாது. உள்ளே சென்று ஆள் அரவமற்ற மண்டபத்தின் இடது மூலைக்கு சென்று அமர்ந்து கொண்டார். என்னை அவரின் இடப்பக்கத்தில் இருக்கச் செய்தார். எங்கே இருந்து வருகிறாய்? சிவகாசியில் இருந்து சுவாமி. சிவசங்கரனை பார்த்தாயா? ஆமாம் சுவாமி. அவர் நலமாக இருக்கிறாரா? நலமாக இருக்கிறார் சுவாமி. சிறிது நேரம் மௌனம். பார்த்தசாரதி, இந்த பிச்சைக்காரன் கடந்த 6 மாத காலமாக விடாது புகைத்து கொண்டும் நண்பர்களோடு பேசிக்கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் இருந்துவிட்டான். இன்று எனது தந்தை இந்த பிச்சைக்காரனை ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டார். இந்த பிச்சைக்காரன் சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும். இவ்வாறு சொல்லிக்கொண்டே எனது மடியில் தலையை வைத்து கால்களை நீட்டி யோகி படுத்து ஒருக்களித்து படுத்திருந்த யோகியிடமிருந்து சில நொடிகளில் ஒரு மெலிதான குரட்டை ஒலி வந்தது. அது தெய்வீக இசையாக என் காதில் விழுந்தது. அன்று வரை அவரது முகவதனத்தை முழுமையாக பார்க்க இயலாத நான் அன்று அவரையே உற்று நோக்கினேன். எவ்வளவு விசாலமான நெற்றி, எப்பேற்பட்ட நேர்த்தியான இமைகள், அடர்ந்த புருவங்களின் அழகு பிரமிப்பூட்டியது. எடுப்பான அழகான நாசி, கன்னங்கள் தெரியாமல் வளர்ந்திருந்த வெண்தாடியும் வாயிதழ்கள் தெரியாத மறைத்துவிட்ட வெண்மீசையும், அப்பப்பா அழகின் உச்சம் அவர் மெலிதான குரட்டை மூச்சில் அவர் மீசை முடிகள் அசைவதை காண காண ஆனந்தமாயிருந்தது. சற்று நேரத்தில் எனது கால்கள் வலிக்க ஆரம்பித்தன. யோகியின் சிரம் இருந்த எனது கால் பெரும் பாறாங்கல்லை சுமப்பது போல வலியை கொடுத்தது. காலை அசைப்பதற்கோ பயமாக இருந்தது. யோகி விழித்துவிட்டால்? வலியை பொறுத்து கொண்டேன். அவரின் நாமத்தை எனது மனமும் வாயும் சத்தமில்லாது சொல்ல ஆரம்பித்தன. சிறிது நேரத்தில் உள்ளும் புறமும் யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு 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 ராயா என மௌனமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருந்தன. எனது கண்கள் மூடிக்கொண்டன. எனது செவியில் யோகியின் நாமம் மட்டும் ஒலித்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் எல்லா புலன்களும் ஒடுங்கிவிட்டன. அதோ யோகி மட்டும் அங்கே படுத்திருந்தார். அவர் மட்டுமே அங்கிருந்தார். என்னை காணவில்லை. நான் செத்துவிட்டேனோ, உறங்கிவிட்டேனோ, மயங்கிவிட்டேனோ தெரியவில்லை. எதுவுமே தெரியவில்லை. பார்த்தசாரதி! எங்கிருந்தோ யோகி கூப்பிடுவது கேட்டது. சுவாமி எனச் சொல்லி கண் விழித்தேன். அங்கே யோகி என் எதிரில் அமர்ந்து ஆனந்தமாக உரக்கச் சிரித்தார். என் தலையில் தன் கரத்தை வாஞ்சையோடு வைத்தார். மணி என்ன நண்பா? கை கடிகாரத்தை பார்த்தேன். மணி மதியம் 1. சுமார் 7 மணி நேரம் கடந்துள்ளது. வெகு காலத்துக்கு பின்பு இந்த பிச்சைக்காரன் நன்கு ஓய்வு எடுத்து கொண்டான். மிக்க நன்றி நண்பா. ஏனோ என் கண்களில் நீர் பனித்தது. ஓய்வு எடுத்தது யார்? இதை படித்து முடித்தவுடன் என் மனதில் தோன்றியது,
ஐயா பார்த்தசாரதி அவர்கள் எத்தனை ஜென்மங்கள் புண்ணியங்கள் செய்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்பார் என்பதை நினைக்கும்போது பெரும் ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. நாளை பகவானுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்போம்.